நீரின்றி காயும் காவிரி, குமுறும் விவசாயிகள். பாதிக்கப்படும் தமிழக உணவு உற்பத்தி, நீரின்றி காயும் காவிரி, குமுறும் விவசாயிகள். பாதிக்கப்படும் தமிழக உணவு உற்பத்தி, காவிரியில் போதிய நீரில்லாததால் நீரின்றி காயும் காவிரி, குமுறும் விவசாயிகள். பாதிக்கப்படும் தமிழக உணவு உற்பத்தி. மற்றும் மேட்டூர் அணை கல்லணை, கண்ணீரில் விவசாயிகள். காவிரி படுகையில் என்னவாகும் நெல் சாகுபடி? மேட்டூர் அணை கல்லணை வற்றி காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கண்ணீரில் தவிக்கின்றனர். காவிரி படுகையில் நெல் சாகுபடி என்னவாகும் என்ற கவலை தற்போது எழுந்திருக்கிறது. மேட்டூர் அணை கல்லணை நீரின்றி வற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கண்ணீரில் தவிக்கின்றனர். காவிரி படுகையில் நெல் சாகுபடி என்னவாகும் என்ற கவலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கைவிரித்த கர்நாடகா, கலக்கத்தில் தமிழக விவசாயிகள். கை கொடுக்குமா அரசின் குறுவை சிறப்பு தொகுப்பு? காவிரியில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் மேட்டூர் அணை நீரின்றி வறண்டு கிடக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் தற்போது களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தற்போது மேட்டூர் அணையோட மொத்த கொள்ளளவுல இப்போது வரை எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது? குடிநீருக்காவது திறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? இதை நம்பிதான் காவிரி படுகையில விவசாயிகள் நெல் சாகுபடிலாம் செஞ்சிருக்காங்க. தற்போது மேட்டூர் அணை நிலவரம் என்னவா இருக்கு? பல ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் நடப்பு ஆண்டில் அது கைகூடாமல் போனது. ஜூன் 12இல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேலும் தாமதமாக திறக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்கான அறிகுறியும் ஏதும் இதுவரை இல்லை. அப்படிங்கறதுதான் மேட்டூர் அணையோட இப்போதைய நிலவரமா இருக்கு. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா கடுமையா தீவிரம் அடைஞ்சிருக்க வேண்டும். அப்படி தீவிரமடைகிற காலகட்டத்தில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் மேட்டூரை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை தான் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நடப்பாண்டுல அது முற்றிலுமா தலைகீழா மாறி இருக்கு. அப்படிங்கறதா டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. குறிப்பா நடப்பாண்டுல முப்போக சாகுபடி கைகூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையும் அச்சத்திலையும் தான் விவசாயிகள் இருக்காங்க. நீங்க கேட்டது போல மேட்டூர் அணையோட நீர்மட்டம் மொத்தம் 120 அடி. ஆனா அது போதிய நீர்வரத்து இல்லாத காரணத்தினால தொடர்ந்து சரிவு தான் கண்டுகிட்டு இருக்கு. இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 77 அடிக்கு கீழே குறைஞ்சு 76.87 அப்படிங்கிற அடியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேட்டூர் அணையோட மொத்த கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 93.47 டிஎம்சி. இந்த 93.47 டிஎம்சி என்ற அளவுல மேட்டூர் அணை இருக்கும்போது கடல் போல காட்சியளிக்கும். ஆனா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில இந்த பகுதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பல இடங்கள்ல காவிரி ஆறு
மண் திட்டுகளா காட்சியளிக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு சூழலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டுமல்ல, தொடர்ந்து நீர்வரத்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. குறிப்பா இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா 67 அடி அப்படிங்கிற கன அடி என்ற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையா தான் இருக்கு. காரணம், இந்த சூழ்நிலையில மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தாலுமே கூட தாமதமாக தண்ணீர் திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம். ஆனா அதற்கான அறிகுறியும் தெரியல அப்படிங்கறதா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. குறிப்பா மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கிற அந்த பட்டியலை பார்த்தோம் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 11 முறை திறந்திருக்காங்க. குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12இல் 20 முறை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 61 ஆண்டுகள் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஆண்டோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 62 ஆண்டுகள் மேட்டூர் அணையிலிருந்து தாமதமாக தண்ணீர் திறக்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தாமதமாக தண்ணீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு சூழலா இருக்கு. காரணம், கர்நாடக அணைகளுக்கும் போதிய நீர் இருப்பு இல்லை. அதே போல கர்நாடக நீர் பங்கீட்டின் அடிப்படையில் தர வேண்டிய தண்ணீரையும் ஜூன் மாத இறுதி வரை பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர்ல 6.45 டிஎம்சி என்ற அளவுல நிலுவை இருக்கு. இந்த ஒரு சூழல் நீடித்துட்டு இருக்கும் போது பருவமழையும் தீவிரமடையவில்லை, தென்மேற்கு பருவமழையும் பொய்த்து போயிருக்கு, கர்நாடகமும் கைவிரிக்கிறது. இது போன்ற பல காரணங்களால மேட்டூர் அணை வறட்சியின் பிடிகள் சிக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப இருக்க இந்த நீர் இருப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 93.47 டிஎம்சில பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணையில தற்போது 38 டிஎம்சி என்ற அளவுக்கு தான் நீர் இருப்பு இருக்கு. இதை கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அதே போல வரக்கூடிய எதிர்வரும் காலத்துல, குறிப்பா அடுத்து வரக்கூடிய கோடை காலத்துல குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலை மாறணும் அப்படின்னாக்கா தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தேவையான நீர் பங்கீட்டின் அடிப்படையில் மாதந்தோறும் தண்ணீரை வழங்க வேண்டும் அப்படிங்கறதா இருக்கு. எனவே இதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த 2 விஷயங்களை நோக்கிதான் இருக்கு. தமிழகத்தை வறட்சியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கும் மண் திட்டுகளாகவும் மணல் மேடுகளாகவும் காட்சியளிக்கக்கூடிய காவேரி மீண்டும் கரைபுரண்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலையும் விவசாயிகள் காத்திருக்காங்க. பாலா, மேட்டூர் நீரின்றி வறண்டு கிடப்பதும் அங்கு காவிரி நீரே இல்லாமல் கண்ணீர் வடிக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை பற்றியும் பதிவு செஞ்சீங்க.